பிரயாக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளா நிகழ்ச்சியில் சில ஆயிரம் கோடிகளை மட்டுமே முதலீடு செய்த உத்தரப்பிரதேச அரசு பல லட்சம் கோடிகளை வருமானமாக பார்த்திருக்கிறது. உலகிலேயே அதிகப்படியானோர் ஒரே இடத்தில் கூடும் இந்த ஆன்மீக நிகழ்வில் பல ஆச்சரியம் தரும் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. தமிழ் சினிமாவில் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற வசனம் மிகவும் பிரபலமானது. ஆனால் கும்பமேளா நிகழ்வில் செலவை எட்டனாவாகவும் வரவை பத்தனாவாகவும் பார்த்திருக்கிறது அம்மாநில அரசு. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் பல ஆன்மீக கலாச்சார நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்தவை என்றாலும் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி சர்வதேச அளவில் கவனம் ஈர்க்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் இந்த நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கானவர்கள் பங்கேற்று புனித நீராடுகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் ஒன்றிணையும் பகுதியான திரிவேணி சங்கமத்தில் இந்த முறை கோடிக்கணக்கானோர் புனித நீராடி இருக்கின்றனர். ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வு பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு நீண்டது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பல ஆயிரம் கோடிகளில் நடந்தது. கடந்த முறையை விட இந்த முறை கூட்டம் அதிகமாக வரும் என்று கணித்த அம்மாநில அரசு சுமார் 7500 கோடி பட்ஜெட்டில் சாலை விரிவாக்கம், புதிய மேம்பாலங்கள், அடிப்படை வசதிகள், தற்காலிக தங்குமிடங்கள் என்று ஏற்பாடுகளை செய்தது. மொத்தமாக 40 கோடி பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்று புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை 66 கோடியை கடந்துள்ளது. சன்னியாசி, சாமியார் தொடங்கி நாட்டின் முதல் குடிமகள் வரை அனைத்து தரப்பினரும் பங்கேற்று பக்தியோடு புனித நீராடினர். இந்த நிலையில்தான் கும்பமேளா நிகழ்வின் மூலம் தங்களுக்கு வந்த வருவாய் குறித்து அறிவித்திருக்கிறார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத். அதன்படி மாநில அரசுக்கு வருவாயாக 3 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக அவர் அறிவித்திருக்கிறார். திரிவேணி சங்கமத்தில் பக்தர்களின் வசதிக்காக சுமார் 1.5 லட்சம் தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டன. தற்காலிக தங்குமிடங்கள், சிசிடிவி கேமராக்கள் என்று வசதிகள் செய்யப்பட்டன. அப்படி கும்பமேளா நிகழ்வில் ஆயிரக்கணக்கான டன் குப்பைகள் அகற்றப்பட்டன. நாள் ஒன்றுக்கு சுமார் 400 டன் குப்பைகளை அகற்றப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. அதிலும் படகு ஓட்டி பிழைப்பு நடத்தும் குடும்பம் ஒன்று